ஹலோ, தேவிகா ஆண்டியா? ஆண்டி, நான் ராதா பேசுறேன். ராதாவா? ராதா, எங்க இருந்து பேசுறேன்? ஆண்டி, நான் ஸ்டேட்ல இருந்து பேசுறேன். பாம்பேல இருந்து பேசுறேன். பாம்பேல இருந்தா? பாம்பேக்கு வந்த? நேத்து ராத்திரி நான் பாம்பேக்கு வந்துட்டேன். ஆஹா, மெட்ராஸ் எப்ப வர? இன்னைக்கு மத்தியானம் நான் மெட்ராஸ்க்கு வந்துருவேன். மறக்காம ஏர்போர்ட்டுக்கு வந்து இருப்பீங்க. நான் ஏர்போர்ட் வந்து உன்னை ரிசீவ் பண்ணிக்கிறேன். ஓகே? சோ ஹாப்பி டு ஹியர் யூ மா. ஓகே, சீக்கிரம் வந்துருமா? உடனே வந்துறேன். ஓகே, தேங்க் யூ. சர்மா யாரும் அமெரிக்கால இருந்து வரா. கிட்ட சொல்லி கார் ரெடி பண்ணி ஏர்போர்ட் போகணும். ஆகுமா? உங்களுக்கு கொடுத்த வாக்குப்படி உங்க சொத்துக்களை காப்பாத்தி அவளுக்கு நான் ஒப்படைக்க போறேன். கடமை செஞ்சிருச்சு. எனக்கு எது கொஞ்சம் கவலை இல்லை. டிரைவர் மாணிக்க இந்த பக்கம் வந்தானா? வரலையாப்பா. எதுக்கு தேடுற? ஒண்ணும் இல்ல, முதலாளியோட தங்கச்சி ராதா அம்மா அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு வர்றாங்க. ஏர்போர்ட்டுக்கு கார் எடுத்துட்டு போகணும் டிரைவரை கூப்பிட சொல்லி அம்மா சொன்னாங்க. நானும் அவனை சாராயக்கடையில இருந்து சீக்கிரம் வரைக்கும் தேடுறேன். ஆளை கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை கண்ணுக்கடை இருப்பானோ? உங்க முதலாளியோட தங்கச்சி அமெரிக்காவில படிச்சது? ஆமா அண்ணே, பிறந்ததுதான் இங்க, வளர்ந்தது படிச்சது எல்லாம் அமெரிக்காவில. கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசு. பால்ல முகம் கழுவி பன்னீர்ல வாய் ஒப்பிடிக்கலாம். அவ்வளவு வசதி. அமெரிக்காவில இருந்து பாம்பே வந்தாச்சு. மத்தியானம் மெட்ராஸுக்கு வர்றாங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டிட்டு வரணும்னு டிரைவரை தேடுறேன். அந்த புரியாத பையன் எங்க குடுத்துட்டு விழுந்து கிடக்குறானோ? அம்மா வேற பதவிட்டு இருக்காங்க. நான் போயிடுறேன். படத்தமா இருக்க? ராதா வர்றாளா? ஆமா, ஏர்போர்ட் போறதுக்காக கார் ரெடி பண்ண போயிருந்தேன். டிரைவரை காணோம். வேற ஃபிளைட் வந்திருக்கேன். டோன்ட் வரி, என் கார்ல போ. பாம்பே ஃபிளைட் வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. நீங்க கேட்ட ராதாங்கிற டிரான்சிட் பேசஞ்சர் அவர் வந்து இறங்கிட்டாங்க. அந்த வீட்டுக்கும் வரல, ஏர்போர்ட்ல இல்லையே. ரெண்டு ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்துட்டீங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்? நீ ஒரு தப்பும் பண்ணல. அப்புறம் ஏன் என்ன கடத்திட்டு வந்துட்டீங்க? உன்னை வச்சு 10 லட்சம் ரூபாய் பணம் பண்ண போறோம். உன் டெலிபோன் நம்பர் அட்ரஸ் கொடு. இவ்வளவு சாமர்த்தியமா என்ன தூக்கிட்டு வந்தவங்க அது கூட தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப புத்திசாலித்தனம். இத பாருங்க, 24 மணி நேரத்துக்குள்ள உங்க 2 பேருடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு நான் இங்க இருந்து தப்பிக்கிறேன். முடியலன்னா தோத்து போயிட்டு தான் ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, என் அட்ரஸ், போன் நம்பர், பேங்க் அக்கவுண்ட் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உன்னோட கண்ணாமூச்சி விளையாடுறதுக்காக உன்னை கடத்திட்டு வரல. எங்களுக்கு பணம் வேணும். ஒழுங்கா அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ராஜ மரியாதை நடக்கும். இல்ல உன் பண்ண கட்டு. ஒருடா, அந்த பொண்ணு நம்ம வீரத்துக்கு மட்டும் இல்ல, புத்திசாலித்தனத்துக்கு சவால் விட்டு இருக்கா. விட்டு பிடிப்போமே பாப்பா. உன் மந்திரம் தந்திரம் அத்தனையும் பயன்படுத்தி எங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிடும். இல்ல நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும். 24 மணி நேரத்துல இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாகணும். பி கேர்ஃபுல். எல்லா டாக்ஸி டிரைவர்ஸையும் விசாரிக்க சொல்லுங்க. சந்தேகப்படுறவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ப்ளீஸ் டோன்ட் வரி. அமெரிக்கால இருந்து தனியா வந்துட்டா ஏர்போர்ட்ல இருந்து வரதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு சார். நாங்களும் கண்காணிப்பா தான் இருக்கோம். ஆனா சில சமயம் எங்க கண்ணிலே மண்ணை தூவிடுறாங்க. நீங்க தைரியமா இருங்க, நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். என்ன பாப்பா? என்ன உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. இது நீ தப்பிக்க போடுற திட்டம் நம்ம கிட்ட ஒண்ணு நடக்காது. நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சத்தியமா சொல்றேன், நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். இதுக்காக தான் நான் அமெரிக்காவுக்கே போறது. இப்ப 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. என்னடா நெஞ்சு வலின்னு துடிக்கிறா? நான் நம்பல. புலி வர்ற கதை மாதிரி ஆயிட போகுது. ஏதாவது டாக்டர் கூப்பிடு. நீங்க கவனிக்கலையா? நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிச்சிட்டு இருக்கா. டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, வேற ஏதாவது சொல்லு செய்யறேன். டாக்டர் தான் கூட்டிட்டு வர மாட்டீங்க. நான் எழுதி கொடுக்க மருந்து யாரும் வாங்கிட்டு வாங்க. இந்த மருந்து எந்த கடையில கேட்டாலும் கொடுப்பாங்க. இத பாருங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து வாங்கிட்டு வாங்க. இல்லன்னா நான் செத்தே போயிடுவேன்.
ஆடக்கூடாது. யாருக்கு நெஞ்சுவனே? நான் பேப்பர்ல மருந்து எழுதி கொடுக்கல. நான் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். இத பாக்குறவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்து என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு எழுதிருக்கேன். ரங்கம் மாட்டிக்கிட்டா போலீஸ்காரன் நல்லா பட்டைய கழட்ட போறான். என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? மருந்து கடை. என்ன மருந்து? என்ன நீ ஆயுர்வேதமா ஹோமியோபதியா இங்கிலீஷ் மருந்தா? இங்கிலீஷ் மருந்து. ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு. எவன் கடை திறந்து வச்சிருப்பான்? எங்க கொடுங்க பாப்போம். இந்த மருந்து எங்க தேடினாலும் கிடைக்காது. ஆனா எங்க மருந்து கடையில இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் கடைசாலையில பூட்டி வச்சிருக்காங்க. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. இங்கே இருக்கேன். என்னடா செத்தவங்க இருக்கே வழிப்பறியா வீட்டு ஏரியா காத்து. என்ன ஏண்டா போலீஸ் பிடிச்சுட்டா எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு வேணாலும் கிடைக்கும். அப்ப அதுல பங்கு இதுலயும் பங்கா? உன்னை பெத்தவனே நான்டா. நீ என்ன சம்பாதிச்சாலும் அந்த பங்கு உண்டு. அடே, உன்னை இத பெத்தத்துக்கு காரணமா இருந்தவனே நான்டா. அது நீதானா? சரி, கொடுத்து வைக்கிறேன் வாங்க. தம்பிதானா? என்னப்பா சாவி கிடைச்சிச்சா? மருந்து கடையை திறக்கலாம்ல? 24 மணி நேரம் திறந்து இருக்கோம். நைட் சர்வீஸ். போலீஸ் ஸ்டேஷன் தான் மூடவே மாட்டாங்களே. ஓரவனே கொடுக்க போறாரு. போலீஸ் பண்ண போறா. ஏன்னு கேட்காம லட்சம் எடுத்து வரையா? ஐயோ உளறி கொட்டாதீங்க. இப்ப நம்ம நேரம் போலீஸ் ஸ்டேஷன் போறோம். மருந்து கடை. மருந்து கடை. எடுப்பா வாங்க. ஐயா, உங்களுக்கு ஏன் சிரமம்? நான் தம்பி அழைச்சிட்டு போறேன். நாங்க ஒண்ணு சரிங்க. தம்பி நான் போய் வாங்கிட்டு வரேன். எல்லாரும் சேர்த்து. சரி, ரங்கா, என்னடாச்சு? ஏன் இப்படி வந்து விடுற? போலீஸ் பின்னால கொடுத்த உத தன்னால வந்து விழுறேன். என்ன சொல்ற? பூச்சி நடந்து விட்டார். இப்ப மருந்து சீட்ல என்ன எழுதி கொடுத்தாலும் தெரியல. மருந்து கடைக்கு போலீஸ் வந்துட்டாங்க. வெரி குட் வெரி குட். அப்புறம் அப்புறம் என்ன? இடுப்பு 2 உத, முதுகுல 2 மிதி. எல்லாத்தையும் நான் ஈட்டேன். நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? எனக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு தெரியுமா? போலீஸா? ஆமா, உங்க கையில ஆயுதம் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. இந்த பொண்ணு உடனே ஒப்படைச்சிட்டு நம்ம 2 பேரையும் சரண்டர் பண்ண சொல்றாங்க. வீட்டை சுத்தி ரவுண்ட் பண்ணி நிக்கிறாங்க. பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். உங்களை மாட்டிக்கிட்டேன் பாத்தீங்களா? போலீஸ் வாங்க. ஐயோ எங்க போலீஸ் காணுங்க. நான் சொன்னதை நீ நம்பிக்கையா? ஏதோ நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக விட்டே ஒரு பொய்ய. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நல்ல தூணா பார்த்து முட்டிக்க. மருந்து சீட்ல போலீஸ் ஹெல்ப்பா கேக்குற? உன்ன மாதிரி படிச்சவளை விட எனக்கு அறிவு ஜாஸ்தி. அண்டர்ஸ்டாண்ட்? பாப்பா பாப்பா, பந்தயத்துல நீ தோத்து போயிட்ட. மரியாதையா உங்க வீட்டு டெலிபோன் நம்பரை சொல்லு. இன்னும் 12 மணி நேரம் டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் ஜெயிச்சு காட்டுறேன். நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்டா. ஆளுக்கு 50 வாங்கிட்டு பேசாம லெட்டரை படிச்சு சொல்லிட்டு வந்திருக்கலாம். போலீஸ்ல காட்டி கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும். அதிக ஆசைப்பட்டேன். இப்ப தாலையை இப்ப நீங்க 2 பேரும் ஏதாவது பேசுறீங்க, இப்ப தானே பேசுறேன். ஏங்க நான் என்ன பண்ணா? பணத்துல மட்டும் பங்கு போட வந்தீங்களே, அவங்க கொடுத்த உதவியில யாராவது பங்கு போட்டீங்களா? சில விஷயங்களை பிள்ளைங்களுக்குன்னு விட்டு கொடுக்கறதாண்டா பெற்றவங்களுடைய பெருந்தன்மை. முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்லு. இல்ல நீ விடவே ஆகிற. கவலைப்படாத கண்ணா. அடுத்த தடவை யாராவது அடிக்க வந்தாங்கன்னா நாம பிறந்தமே உங்க அப்பாவை காட்டி கொடுத்துருவோம். ஐயோ ஐயோ, இப்படிப்பட்ட பொண்டாட்டியும் பிள்ளையும் அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும். என்னடா தாடையில கட்டு? அண்ணே, யாரோ ஒரு பொறிக்கு பையன் ஒரு பொண்ணை கட்டிட்டு போய் எங்கேயோ அடைச்சு வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கா? மருந்து சீட்ல தனக்கு ஆபத்து, என்னை காப்பாத்துங்கன்னு எழுதி அனுப்பிச்சிருக்கா. இவன் அதை வச்சு சம்பாதிக்கலான்னு போய் தாடையை பத்தி சொல்றான். யாரு தெரியல. ஆனா ராதான்னு மட்டும் கையெழுத்து போட்டிருந்தா. ராதான்னு போட்டிருந்தாளா? ஆமா ஆமா, அந்த லாங்குவேஜ் மேல்நாட்டுல படிச்சவங்களுக்கு தான் வருமா. ராதா மேல்நாட்டுல படிக்கவா? நிச்சயம் அவ்வளவுதான் இருக்கும். எவ்வளா? செத்து போனாரு எங்க முதலாளி. அவர் தங்க ராதாவை தான் சொன்னார். அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டவர் இன்னும் வீடு வந்து சேர. ஆமா, அந்த ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னேன். நல்லா சிகப்பா வாட்ட சாட்டமா இருந்தா. 20 வயசுதான். அவனை கண்டுபிடிச்சு உள்ள தர்றேன். நீ கவலைப்படாத மாமா. எனக்கு தார சரியாயிடுமா சொல்லுங்க மாமா. எல்லாம் சரியாயிடும். வாய முடிட்டு சும்மா இரு.
ஐயோ எங்க அண்ணன் மேல என் பிள்ளைக்கு எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? அப்படியா அண்ணா கொஞ்சம் உன் மகனுக்கு பாசம் மாமா மேல இல்ல பட்டன் மேல. பட்டனா? ஆமா, மாமாவை கட்டி தழுவும் போது அவர் சட்டையில இருந்த தங்க பட்டனை கடிச்சு எடுத்து இருக்கிறான். ஏண்டா 2 தான் எடுத்தியா? மூதேவி எடுத்ததே எடுத்தீங்க, 3 எடுத்துட்டு கூடாது. இது ரெண்டும் எங்களுக்கு சரியா போச்சு. உனக்கு என்ன பண்ண போற? எங்க போன ஜரிக்க இருக்கு. ஹலோ, நீயா? நானே தான். உன் வீட்டை காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. தூங்கிட்டு இருந்த நீ எப்படி இங்க வந்த? நான் தூங்குற மாதிரி நடிச்சதே உன்னை தப்பிக்க வச்சு உன் மூலமாவே உன் வீட்டை கண்டுபிடிச்சத்தான். இனி என்ன, தூங்க வேண்டியதுதான். சத்தம் போடுவேன் நினைச்சேன். அதான் சத்தம் போட்ட கண்ண நோடி வாடி. கை எடுத்ததுக்கு அப்புறம் சத்தம் போட்ட